செந்தமிழ் சிற்பி டி.கே. சிதம்பரனார். இயற்பெயர் ராமலிங்க பிள்ளை. தந்தையார் தீத்தாரப்ப முதலியார். தாயார் மீனாம்பாள். பிறந்த இடம் வண்ணாரப்பேட்டை, திருநெல்வேலி மாவட்டம். கல்வி: தென்காசியில் ஆரம்பக் கல்வி, திருச்சிராப்பள்ளியில் உயர்நிலைப்பள்ளியில் உயர்நிலைக் கல்வி, கல்லூரி கல்வி சென்னை கிறிஸ்துவக் கல்லூரியில் B.A. பட்டம், சென்னை சட்டக் கல்லூரியில் B.L. பட்டம். தமிழில் எல்லாம் உண்டு, தமிழின் கவிச்சுவைக்கு ஈடுமில்லை, இணையுமில்லை, தமிழால் அறிவியல் மட்டுமின்றி அனைத்து இயல்களையும் கற்க முடியும் என சான்றுடன் சொன்னவர் டி.கே. சிதம்பரனார். டி.கே. சிதம்பரனாரின் உள்ளத்தை கொள்ளை கொண்ட ஊர் குற்றாலம். அங்கு இயற்கையாக எழும் ஒலிகளையும் தமிழ் பாடல்களின் ராக தாளங்களையும் இணைத்து காண்கின்ற ரசனை உணர்வே அவரை ரசிகமணியாக்கியது. கவிக்கு விஷயம் பெரிதல்ல, உருவமே பிரதானம் என்று சொன்னவர். திருநெல்வேலியில் வண்ணாரப்பேட்டை சாலை தெருவில் இவரது வீட்டின் நடுமுற்றமாக இருந்த தொட்டிக்கட்டு வட்ட வடிவமான அமைப்பில் இவரது நண்பர்கள் மாலை வேளைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கூடுவார்கள். இந்த கூட்டத்திற்குத்தான் வட்டத்தொட்டி என்று பெயர் ஏற்பட்டது. இவரின் வட்டத்தொட்டி இலக்கிய அமைப்பில் மீ. ப. சோமு, பி. ஸ்ரீனிவாச்சாரி, கல்கி, ரா. பி. சேதுப்பிள்ளை, ராசகோபாலாச்சாரி, ஸ்ரீனிவாஸ் ராகவன், தோமு பாஸ்கர தொண்டைமான், வையாபுரி பிள்ளை, வே. ப. சுப்பிரமணிய முதலியார் ஆகியோர் உறுப்பினர்களாக இருந்தனர். இலக்கியப் பணி: வட்டத்தொட்டி என்ற நண்பர் குழாம் வழியாக அக்கால தமிழ் இலக்கிய உலகில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தினார். கம்பராமாயணம், முத்தொள்ளாயிரம், தனிப்பாடல்கள் ஆகியவை கவனம் பெற்றதில் இவர் பங்கு பெரிது. கவிமணி தேசிவிநாயகம் பிள்ளையின் பாடல்களை இலக்கிய உலகத்தில் முன்னிறுத்தி மலரும் மாலையும் தொகுப்பு வெளிவர காரணமாக இருந்தவர் டி.கே. சிதம்பரனார். தமிழ் வழி கல்வியை வற்புறுத்தி டி.கே. சிதம்பரனார் தமிழ் இசை இயக்கத்திலும் முன்னின்றார். கட்டுரைகளை விட நண்பர்களுக்கு எழுதிய ஆயிரக்கணக்கான கடிதங்கள் வழிதாம் பார்வையை முன்வைத்தவர். இதய ஒளி, கம்பர் யார் முதலான நூல்களும், முத்தொள்ளாயிரம், கம்பராமாயணம் ஆகியவற்றுக்கு எழுதிய உரையும் அவர் தம் இலக்கிய நுகர்வு கடலின் சில அலைகள் எனலாம். 1953 சென்னை ஆளுநர் சி. பிரகாச குற்றாலம் வந்தபோது அவர் ஆங்கிலத்தில் விளக்கம் அளித்து பின்னர் தமிழ் கவிதைகளை ஆளுநர் அவர்களுக்கு பாடி காட்டினார். இதுபோன்ற மகாத்மா காந்தி, வினோபாவே ஆகியோருக்கும் பாடி காட்டியுள்ளார். இவருடைய கடிதங்கள் பல நூல்களாக வெளிவந்துள்ளன. இடைச்செருகள் எனும் பல பாடல்களை நீக்கியும் உண்மையான வடிவம் என்றும் பல பாடல்களை திருத்தியும் இவர் வெளியிட்ட கம்பராமாயண பதிப்புகள் விவாதத்துக்குள்ளாயின. படைப்புகள்: பதிப்பித்த நூல்கள்: கம்பள் தரும் ராமாயணம் 3 பாகம், முத்தொள்ளாயிரம். எழுதிய நூல்கள்: இதய ஒளி, கம்பர் யார், அற்புத ரசம். சிறப்புகள்: 1927 முதல் 1930 வரை சென்னை சட்டமன்ற மேயரவை உறுப்பினராக இருந்தார். 1930 முதல் 35 வரை சென்னை மாகாண இந்து அறநிலையத்துறை பாதுகாப்பு ஆணையராக இருந்தார். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் சென்னை மாநில முதல்வராக இருந்தபோது தமிழக அரசுக்கு ஏற்ற முத்திரை சின்னமான திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் சின்னத்தை பரிந்துரை செய்தவர். ஒருமுறை டெல்லிக்கு டி.கே.சி. சென்றிருந்த பொழுது நேருவிற்கு விருந்தினராக சென்றார். மறைவு: ரசிகமணி டி.கே.சி. 1954 73வது வயதில் இறந்தார்.